கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்றும் இந்த புதிய மாதத்திற்கென்றும் தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 109 அதிலே 27வது வசனம். இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. Then they will realize this is your work and that you, O Lord, have accomplished it. இதை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு அருளி இருக்கும் இந்த வார்த்தையை முன்னிட்டு இந்த மாதம் தேவன் தம்முடைய அற்புதங்களால் இடைப்பட்டு சகலவற்றையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நிறைவேற்றி முடிக்கும் ஒரு சாதனை மாதம் என்று அழைக்க விரும்புகிறேன். It's going to be a month of creative miracles and a month of supernatural accomplishments. எவைகளை முடியாது நினைத்தீர்களோ, எது உங்களுக்கு கடினமாய் தோன்றினதோ, எதை அரிதானது என்று நினைத்தீர்களோ, அதை அற்புத விதமாய் இந்த மாதத்திலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நடத்தி தரப்போகிறார். இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தை கவனித்து பார்க்கும் பொழுது தாவீது இப்படியாக சொல்லுகிறான், எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், எனக்கு விரோதமாய் பகை உண்டாக்குகிறவர்கள், எனக்கு விரோதமாய் போர் செய்கிறவர்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் பகை உண்டாக்க நினைக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் போர் செய்கிறவர்கள், இவர்கள் எல்லாரும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளப் போகிறார்கள். என்ன தெரியுமா? அதுதான் வேதம் படியாய் சொல்லுகிறது, இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பகைக்கிறவர்கள், போர் செய்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அறிந்து கொள்ளும் அளவிற்கு தேவனுடைய கரம், அற்புதங்களால் நிறைந்த கரம், அதிசயங்களால் நிறைந்த கரம் உங்களுக்கு ஆதரவாய் இந்த மாதத்திலே செயல்பட போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலர் எகிப்திலே இருந்த காலத்திலே மோசேயின் மூலமாய் தேவன் மகிமையான காரியங்களை செய்ய தொடங்கினார். கர்த்தருடைய கரம் அவன் மூலமாய் வெளிப்பட்டது. அப்பொழுது தேவனுடைய வல்லமைக்கும் அவர் செய்த அற்புதங்களுக்கும் விரோதமாய் எழும்பி அதை எதிர்த்த 2 பிரதான மந்திரவாதிகள் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது அது நமக்கு அவர்களை அடையாளம் காட்டி கொடுக்கிறது. என்னே எம்பிரே ஆகிய இருவர் எகிப்தின் பிரதானமான மந்திரவாதம் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் அவனுக்கு விரோதமாய் மூர்க்கமாய் எழுந்து நின்று அவன் செய்தவைகளை எல்லாம் தாங்களாலும் செய்ய முடியும் என்று சாதிக்க நினைத்த போது வேதம் சொல்லுகிறது, ஒரு கட்டத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், இது தேவனுடைய விரல், இதற்கு எதிராக எங்களால் நிற்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். அப்படியாக மோசேக்கு ஆதரவாய் எகிப்திலே தேவனுடைய கரம் வெளிப்பட்டது. இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு சென்ற போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அவர்களுடனே புறப்பட்டது. பலத்த கரத்தோட அவர்கள் பிரயாணித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் அந்த கர்த்தருடைய கரத்தை நிச்சயமாய் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவனுடைய கரம் உங்களோட கூட இருந்து புது பாதைகளிலே உங்களை நடத்தி ஆச்சரியமான விதமாய் உங்களை அவர் நடத்துகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். நாம் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு 3 காரியங்களை நான் இந்த கர்த்தருடைய கரத்தை குறித்து சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த கரம் உண்டாக்கி உருவாக்கும் கரமாக இருக்கிறது. சங்கீதம் 119 அதில் 73 வாசிக்கும் பொழுது உம்முடைய கரம் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று என்று எழுதியிருக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்திலே தேவனுடைய கரம் உங்களை உருவாக்க போகிறது. உங்களுக்காக எல்லாவற்றையும் உருவாக்கி படைக்க போகிறது. அவருடைய அற்புத ஆற்றல் நிறைந்த அந்த கரம் உங்கள் வாழ்க்கையில செயல்பட்டு உங்களுக்காக சகலவற்றையும் உருவாக்குகிறதை, சகலவற்றையும் சிருஷ்டித்து அருளுவதை நிச்சயமாய் நீங்கள் காணப்போகிறீர்கள். இரண்டாவதாக, நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது எபிரேயர் 2:16 அங்கு எழுதியிருக்கிறது, தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தார் என்று சொல்லி. எனவே உதவி செய்யும் கரம். இரண்டாவதாக, உதவி செய்யும் கரம். உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு ஒரு கரம் நீட்டப்பட்டு இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே.
மத்தேயு 14:31 வாசிக்கும் பொழுது, பேதுரு அமிழ்ந்து கொண்டிருக்கையில், ஆண்டவருக்கு முன்பதாகவே அவன் அமிழ்ந்து கொண்டிருக்கிறான். சமுத்திர அலைகளை பார்த்து பயந்து அமிழ்ந்து கொண்டிருக்கையில் அவன் ஐயரே என்று கூப்பிட்டான். உதவி செய்யும் கரத்தை அவர் நீட்டி அவனை தூக்கி எடுத்து, அவன் எதிலே தோற்று போனானோ, எது அவனை மூழ்கடித்ததோ அதன் மேலேயே அவன் முழக்கத்தோടെ நடக்கும்படிக்கு அவனுக்கு உதவி செய்தார். இன்றைக்கு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான் இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் செய்ய போகிறார். மூன்றாவதாக 1 பேதுரு 5:6 வாசிக்கும் பொழுது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. எனவே மூன்றாவதாக உயர்த்தும் கரம். இனி கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை இந்த கரம்தான் உயர்த்தினது, தானியேலை இந்த கரம்தான் உயர்த்தினது, தாவீதை இந்த கரம்தான் உயர்த்தினது. அதே அற்புத கரம் உங்களோட கூட இருந்து இந்த மாதத்தில் நிச்சயமாய் உங்களை உயர்த்தும். 3 காரியங்களை தியானித்திருக்கிறோம். உருவாக்கும் கரம், உதவி செய்யும் கரம், உயர்த்தும் கரம். கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதிலும், இந்த நாள் முழுவதிலும் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை உயர்த்தி வாழ வைப்பாராக. என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.